10,000 ரூபாய் ஒரு முறை மட்டும் வரும். 2,000 ரூபாய் மாசம் மாசம் வரும். 3 சிலிண்டர் கட்டணம் இல்லாம கொடுப்பாங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைத்ததும் அனைத்து மகளிருக்கும் குடும்ப உதவித்தொகை 10,000 ரூபாய் வழங்கப்படும் மற்றும் மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் பரப்புரை செய்தார். 10,000 ரூபாய் ஒரு முறை மட்டும் வரும். 2,000 ரூபாய் மாசம் மாசம் வரும். 3 சிலிண்டர் கட்டணம் இல்லாம கொடுப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் இசக்கி சுப்பையா தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக, பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இப்பவும் சொல்றேன், இது அம்மாவின் கோட்டை. இதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் நீங்க. அதனால நான் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? இருக்கிறது இன்னொரு 15 நாள். டெய்லி இதுவரையும் இருந்தது போதும். டெய்லி வீடு வீடா சென்று இன்னொரு சின்ன கோரிக்கை, நீங்க யாரையுமே திட்டாதீங்க. அதுக்கு நமக்கு எனர்ஜி வேண்டாம். நம்ம என்ன செஞ்சோம், என்ன செய்ய போறோம், அதை மட்டும் சொன்னா போதும். நம்ம திமுகவையோ எக்ஸையோ ஒய்யோ திட்டி நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.